अब मैं खिताब के लिए आलिम दुआन के दौरे पे मोहम्मद ज़हीरुद्दीन को मदऊ करता हूँ कि वह आप सुनाने के साथ। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहि मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाईन। अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम उलाइका अल्लज़ीना इस्तगफ़ू हयातद दुन्या बिल आखिरह फला युख़फ़फ़ अन्हुमुल अज़ाब वला हुम युनसरून। अम्मा बाद फ़क़द क़ाला रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम அத்துன்யா சிஜனுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். நான் இப்புனிதமிகு ஜல்சாவில் எடுக்கப்பட்ட தலைப்பு சிற்றின்பம் பேரின்பமாகும். சிற்று வாழ்க்கை இம்மை வாழ்க்கையை பற்றி நான் இந்த ஜல்சாவில் பேச உள்ளேன். அதாவது மறுமை வாழ்க்கையை பற்றியும் இம்மை வாழ்க்கையை பற்றும் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு முறை வியாபாரி ஒருவர் வந்துள்ளார். அப்பொழுது ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த வியாபாரி சொன்னார், என்னிடம் ஒரு பணியாளர் வந்தார். அந்த பணியாளர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடம், என்னுடைய பணியாளர்கள் அனைத்தும் என்னை துன்புறுத்தியும் என்னை கஷ்டப்படுத்தியும் உள்ளார்கள். ஆகையால் யா ரசூலல்லாஹ் அவர்களுக்கு நான் பணிகளை அதிகப்படுத்தியும் அவர்களுக்கு சம்பளத்தை குறைத்தும் உள்ளேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய துன்பமும் உன்னுடைய பணியாளர்களுடைய துன்பமும் மீசான் தராசில் வைக்கப்படும். அந்த துன்பத்தில் உன்னுடைய துன்பம் அதிகமா இல்ல உன்னுடைய பணியாளர்களுடைய துன்பம் அதிகமாக இருந்தால் அல்லாஹ் உன்னிடம் கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? அந்த கேள்விக்கு என்ன பதிலளிப்பாய் நீ என்று அல்லாஹ் கேட்டான். எப்படி நமக்கு ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றியும் இம்மையை பற்றியும் எப்படி பயம் காட்டியுள்ளார்கள், அதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒருமுறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா உஸ்மான், உங்களிடம் நான் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அரசியல் விஷயமா அரசியல் சார்ந்த விஷயமா என்று கேட்டதற்கு அம்மனிதர் சொன்னார், அரசியல் விஷயமும் அல்ல அரசியல் சார்ந்த விஷயமும் அல்ல. அப்பொழுது என்ன விஷயம் பேச வந்துள்ளார் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு அம்மனிதர் சொன்னார், உங்களுக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயத்தை நான் பேச வந்துள்ளேன் என்று அம்மனிதர் சொன்னார். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன் பக்கத்தில் இருக்கும் விளக்கை அணைத்து விட்டார்கள். அப்பொழுது அம்மனிதர் கேட்டார், இந்த அறையில் இருக்கும் வெளிச்சமே அந்த ஒரு விளக்குத்தான், அந்த விளக்கையும் நீ அணைத்து விட்டது ஏறனால் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு பதிலளித்தார்கள், இது ஒரு அரசவையின் ஒரு விளக்காகும், இது பைத்துல் மாலினுடைய ஒரு விளக்காகும். ஆகையால் நான் இந்த விளக்கை அணைத்து விட்டேன். அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்டால் இந்த விளக்கை உன்னுடைய விஷயத்திற்கும் உன்னிடம் கேட்க வந்த அவருடைய விஷயத்திற்குமாக இந்த விளக்கை எரிய வைத்தாயா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன் என்று சொன்னார். அதற்கு ஒரு முறை ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியில் சொன்னார்கள், அத்துன்யா சிஜனுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த துன்யா ஒவ்வொரு முஃமினான அடியானுக்கும் இது ஒரு சிறைச்சாலையாகும். வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இது ஜன்னத்தாகும். அப்போது நாம் இது புரிய வேண்டியது என்னவென்றால், அடுத்தவனை பற்றியும் அவன் இப்படி இருக்கின்றான், அவன் அப்படி இருக்கின்றான், அவன் கடன் வாங்கினான், அவனுடைய செயல்களை குறித்து நாம் எப்பொழுதும் அவனை தலைக்குறையாக பேசக்கூடாது. எந்நேரமும் அவனும் நல்லவன், நான் தான் பெரும் பாவியாக இருக்கின்றேன் என்ற ஒரு சிந்தனை அப்பொழுது உங்களுக்கு வர வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய தலைமையில் சஹாபாக்களுடைய பைத்துல் மால் இருந்தது. அப்பொழுது அந்த பைத்துல் மாலில் இருந்து ஒரு ஒட்டகம் காணவில்லை. அப்பொழுது
அந்த ஒட்டகத்தை தேடி மலையும் காடும் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை தேடினார்கள். அப்பொழுதும் அந்த ஒட்டகம் கிடைக்கவில்லை. அப்பொழுது சுற்றி இருக்கும் மனிதர்கள், சஹாபாக்கள் எல்லாம் அனைவரும் கேட்டார்கள், யா உமர், உங்களுடைய ஒட்டகம் இத்தனை நாட்களா தேடுகிறீர்களே, உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஒட்டகம் கிடைக்கவில்லையா என்று சொன்னதற்கு, அது அல்லாஹ்வினுடைய வரிசையிலிருந்து வந்தது, அதை நான் பாதுகாப்பது எனக்கு பொறுப்பானது என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழிகாட்டி உள்ளார்கள் என்பதை கூறி, அனைவர்களுக்கும் அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இம்மையுடைய வாழ்க்கையையும் பயந்து மறுமையுடைய வாழ்க்கையை பயந்து அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் எந்நேரமும் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.